வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் பிரின்சஸ் கட்டிங் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். கட்டிங் வந்து பிகினர்ஸ்க்குலாம் புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விடாமல் பாருங்கள். நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 மீட்டரில் லைனிங் கிளாத் இருக்குது, மெயின் கிளாத் இருக்குது. ரெண்டுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். நான் வந்து அளவுகளை சொல்லும்போது நீங்கள் உங்களோட அளவுகளை ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் பார்ட்டுக்கு தான் நம்மளுக்கு கொக்கி வரப்போகுது. ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து பெல்ட் பிரின்சஸ் தான் வரப்போகுது. எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அளவுகள் சொல்லும்போது நீங்கள் உங்களோட அளவுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 14.5. இதில் வந்து நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு 15.5, லென்த்து வந்து 15.5 மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட ஜெஸ்ட் சர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா 44. அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வருது. நம்ம வந்துட்டு அகலம் 11 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேருக்கு மார்க் பண்ணணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உயரம் வந்து 15. அதே மாதிரி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 11. உங்களோட அளவை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விடணும், அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்கு வித்து வந்து 3.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஷோல்டர் வந்து 3 மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோலோட டெப்த்து வந்து 6 இன்ச்சு, அதுலேருந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கட்டம் போட்டுக்கலாம். ஆம்கோலுக்காக கட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஆம்கோலோட ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா கையிலே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு நெக் மாடல் வந்து வரப்போகுது. அதனால் நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட கழுத்து அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட டெப்த்து வந்து 7.5 மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளோட நெக் மாடலை வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன மாடல் வேணுமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ட் சைஸை 10ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. வர அளவை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கிராஸோட லென்த் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து 10 வருது. தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 11 மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ப்ளஸ் மார்க் மாதிரி வரணும், அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவை விட கீழே 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணி நீங்கள் கோட்டுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தையலுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட அழகாக வரைஞ்சிக்கலாம். நம்மளோட புள்ளி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரவுண்டு எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டோம் இல்லையா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட் பிரின்சஸ் வரையறதுக்கான அந்த லென்த்து வந்து எடுத்துக்கலாம். கிராஸோட மொத்த லென்த்து பார்த்தீங்கன்னா 13. நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெல்ட் வரையறதுக்கான அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வந்து வளைச்சி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது தனியாக தான் நம்ம கட் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தனித்தனியாக கட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து வந்து கட் பண்ண வேணாம், நம்ம வந்து ஹேண்ட்வாஷ் கொடுத்து தைக்கணும். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அழகாக கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச் மடித்து தையலுக்காக நீங்கள் விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 14.5 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இறக்கி ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட் சர்க்கம் வந்து 11 மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. தையலுக்கும் ஒரு கோடு சேர்த்து போட்டுக்கோங்க. இது வந்து பேக் பார்ட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த சைடு தான் கொக்கி வரப்போகுது. ஆம்கோல் எல்லாமே அதே அளவு தான் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9.5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். இந்த கட்டத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளான ஒரு டிசைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கட் வரப்போகுது இல்லையா, அதனால் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். கடைசியில் ஹேண்ட்வாஷ் கொடுத்து தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் வந்து இறக்கி ஸ்லோப் கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஆம்கோல் வந்து லைட்டாக கீழே இறக்கி வரைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் ஸ்லீவ் தான் நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மடித்து தையல் போகிறதுக்காக நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 7.5 வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சர்க்கம் வந்து 7 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட வித்து வந்து 7.25 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சைடு ஸ்லீவ் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் வச்சு கூட வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் வந்து இறக்கி நீங்கள் வரையணும். அதையும் சேர்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்கேலப் டிசைன் வந்து இதில் வரைஞ்சிக்கலாம். அது வந்து எப்படி வரையிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கேன்வாஸில் நீங்கள் ஒரு வட்டம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதை வந்து கட் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா ஸ்கேலப் டிசைன் வந்து ஸ்லீவுக்கு வந்துடும். இல்லை நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட வரையிறதுனாலும் ஓகே தான், வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து நார்மலாகவே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணலாம். மெயின் கிளாத் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு கட் வரப்போகிறது கிடையாது. அதனால் ஃபோல்டிங் சைடு இருக்க மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும் இம்பார்ட்டன்ட், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தையலுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் வந்து பிரச்சனை இல்லை, பின்னாடி கட் தான் வரப்போகுது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ் தான். நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிளாத்தில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட நெக் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹேண்ட்வாஸில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் எப்படி கழுத்து கட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஹேண்ட்வாஸ்லையும் கட் பண்ணணும். அதே அளவை ஃபாலோ பண்ணி ஹேண்ட்வாஸில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களோட அளவுகளை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ மற்றவங்களும் பார்த்து கட் பண்ணி தைச்சு கற்றுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸை கட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் தைக்கிற வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.